வெல்கம் டு என்கேஜ் எக்ஸ்பர்ட்ஸ் இன்சூரன்ஸ் ஏஜென்சி. இன்னைக்கு நம்ம எந்த டாப்பிக்கை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா டேர்ம் இன்சூரன்ஸ். டேர்ம் இன்சூரன்ஸ்ன்றது லைஃப் இன்சூரன்ஸில் இருக்க ஒரு ப்ராடக்ட்டு. டேர்ம் இன்சூரன்ஸ் 100% பாதுகாப்பு தரக்கூடிய ஒரு காப்பீடு. டேர்ம் இன்சூரன்ஸ் நம்ம ஏன் கண்டிப்பாக எடுக்கணும், டேர்ம் இன்சூரன்ஸில் ஏன் ப்ரீமியம் கம்மியாக இருக்குது, டேர்ம் இன்சூரன்ஸ்க்கும் மற்ற லைஃப் இன்சூரன்ஸ் ஹெல்த் இன்சூரன்ஸ்க்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, இந்த மாதிரி டேர்ம் இன்சூரன்ஸை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸு எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் ஏற்கனவே டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்திருந்தாலும் இந்த வீடியோ மூலியமாக நீங்கள் நிறைய தகவல்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ டேர்ம் இன்சூரன்ஸ் வந்து ஏன் ப்ரீமியம் கம்மியாக இருக்குது, எப்படி டேர்ம் இன்சூரன்ஸ்க்கு ப்ரீமியம் கால்குலேட் பண்ணுறாங்க, அந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் பற்றி நாங்கள் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நான் வந்து ஜென்ரலாக எங்கள்கிட்ட கஸ்டமர்ஸ் கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின்ஸை ஒரு 30 கொஸ்டின்ஸ் ரெடி பண்ணியிருக்கேன். அதை என்னோட ஹஸ்பண்ட்ட கேட்க போகிறேன். இப்போ நீங்கள் இந்த வீடியோ வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்கள் ரெகுலராகவே இன்சூரன்ஸ் வீடியோ வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து டேர்ம் இன்சூரன்ஸ்னால் என்ன, டேர்ம் இன்சூரன்ஸ் நம்ம ஏன் எடுக்கணும்? டேர்ம் இன்சூரன்ஸ் அப்படின்றது வந்து இப்போ ஏற்கனவே அவங்க சொன்ன மாதிரி ஒரு லைஃப் இன்சூரன்ஸ்லேயே ஒரு ஃபுல் ப்ரொடெக்ஷன் கொடுக்கக்கூடிய ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி அப்படின்னா அது வந்து டேர்ம் இன்சூரன்ஸ் தான். லைஃப் இன்சூரன்ஸில் நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. இப்போ டேர்ம் இன்சூரன்ஸும் வந்து அது ஒன் ஆஃப் தி ப்ராடக்ட். இப்போ வந்து உங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் அப்படின்னாலே நம்ம எதுக்காக எடுக்கிறோம் அப்படின்னா வந்து ஒரு ப்ரொடெக்ஷனுக்காக தான் எடுக்கிறோம். ஸோ வந்து உங்களுக்கு ஒரு ஃபேமிலியில் ஒரு பிரெட் வின்னர் இருக்கார், இப்போ ஹஸ்பண்ட் இருக்கார், அவர் ஒருத்தர் தான் வேலைக்கு போய்கிட்டு இருக்காரு அப்படின்னா, அவர் இல்லை அப்படின்னா அந்த ஃபேமிலி வந்து ஃபினான்ஷியலாக வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து அவர் இல்லாத டைமில் அந்த ஃபேமிலி வந்து மணி ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணக்கூடாது, ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக வந்து ஒரு டிசைன் பண்ண ப்ராடக்ட் தான் வந்து டேர்ம் இன்சூரன்ஸ். அவங்க ஃபேமிலிக்கு ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி வந்து கண்டிப்பாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஒரு வருஷத்துக்கு வந்து அவர் 10 லட்ச ரூபா சம்பாதிச்சு சப்போஸ் ஒரு லைஃப் ஸ்டைலில் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அவர் இல்லை அப்படின்னா அந்த லைஃப் ஸ்டைலில் வந்து அந்த ஃபேமிலியை வந்து லீட் பண்ண முடியாது. இப்போ ஒய்ஃப் வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க, குழந்தைங்க ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கஷ்டப்படுவாங்க. ஏன்னா அவர் ஒரு பிரெட் வின்னர் ஏர்ன் பண்ணுற அளவுக்கு யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்களா அப்படின்னா கண்டிப்பாக ஹெல்ப் பண்ண முடியாது. ஸோ அதை வந்து நம்ம ஒரு ப்ரொடெக்ஷனுக்காக எடுக்கணும் அப்படின்னா வந்து அதுதான் வந்து டேர்ம் இன்சூரன்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் ஒரு வீட்டில் வந்து இப்போ ஒரு ஹஸ்பண்ட் ஏர்ன் பண்ணிகிட்டு இருக்காரு, குழந்தைங்க இருக்காங்க, ஒய்ஃப் வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க, இல்லை ஒரு சின்ன பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, ஒரு ஹஸ்பண்ட் இருக்கிற அளவுக்கு வந்து ஏர்னிங்ஸ் வந்து மற்றவங்களால பண்ண முடியாது அப்படின்னா கண்டிப்பாக அவங்க எல்லாருமே வந்து டேர்ம் இன்சூரன்ஸ் வந்து கண்டிப்பாக எடுக்கணும். ஒரு நல்ல பாதுகாப்பு தரக்கூடிய ஒரு காப்பீடு. கண்டிப்பாக டேர்ம் இன்சூரன்ஸ்க்கு வந்து ப்ரீமியம்லாம் ஏன் கம்மியாக இருக்குன்னு பொதுவாக எல்லாரும் சொல்கிறாங்க. டேர்ம் இன்சூரன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மற்ற இன்சூரன்ஸ் பாலிசிஸ்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இன்சூரன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ரெண்டையும் வந்து மிக்ஸ் பண்ணி வந்து கொடுப்பாங்க. ஸோ அதனால் வந்து கவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்கும். வேறு டேர்ம் இன்சூரன்ஸ் அப்படின்றது வந்து முழுக்க வந்து ஒரு ப்ரொடெக்ஷனுக்காக கொடுக்குறது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஒரு 30 வயசு ஆள் வந்து ஒரு 1 crore எடுக்கிறாரு அப்படின்னா அவருக்கு ப்ரீமியம் வந்து 20,000 ரூபா தான் வரும். ஸோ அது டேர்ம் இன்சூரன்ஸோட ப்ரீமியம் வந்து கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் எங்கர் ஏஜில் எடுத்தீங்க அப்படின்னா கம்மியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் 40 வயசுக்கு மேலே எடுக்கிறீங்க, இல்லை 45 வயசுக்கு மேலே எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களோட ஹெல்த் கண்டிஷன் பொறுத்து வந்து ப்ரீமியம் வந்து அரைவ் பண்ணுவாங்க. ஸோ மற்ற பாலிசிஸ் நீங்கள் கம்பேர் பண்ணும்போது ஒரு என்டோமெண்ட் பாலிசியோ இல்லை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டடான பாலிசியோ வந்து நீங்கள் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நல்ல அதிகமான ஒரு கவரேஜ் இருக்கும். 50 லட்ச ரூபா கவரேஜ், 1 crore கவரேஜ், 2 crore கவரேஜ் இருக்கும். ப்ரீமியம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ தான் இருக்கும், 15,000 20,000 அப்படி தான் இருக்கும் ஒரு வருஷத்துக்கு. ஸோ அதனால் வந்து டேர்ம் இன்சூரன்ஸ் வந்து எங்கர் ஏஜில் எடுத்துக்கிறது வந்து அட்வைசபிள். இப்போ நம்ம அந்த ப்ரீமியத்தை வந்து ஸ்ப்ளிட் அப் பண்ணி கட்டிக்கலாமா, எப்படி வேணாலும் கட்டிக்கலாம். வருஷத்துக்கு ஒரு தடவை நீங்கள் ப்ரீமியம் பே பண்ணிக்கலாம், இல்லை வந்து 6 month ஒன்ஸ் நீங்கள் பே பண்ணிக்கலாம், இல்லை வந்து குவார்ட்டர்லி ஒன்ஸ் பே பண்ணிக்கலாம், இல்லை மந்த்லி வந்து நீங்கள் பே பண்ணுறதுனால பே பண்ணிக்கலாம். இப்போ ஒரு மந்த்லி சேலரி மாதம் சம்பளம் வாங்கினாங்கன்னா அது எப்படி ப்ரீமியம் கால்குலேட் பண்ணுவாங்க? அவங்களோட ஆண்டு வருமானத்தை கால்குலேட் பண்ணி தான் வந்து டேர்ம் இன்சூரன்ஸ் கொடுப்பாங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி வந்து 10 லட்ச ரூபா ஆண்டு வருமானம் ஒருத்தருக்கு வந்துட்டு இருக்கு அப்படின்னா அவரோட ஆண்டு வருமானத்திலிருந்து 10 மடங்கு 15 மடங்கு வந்து டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ 10 லட்ச ரூபா ஒருத்தருக்கு ஆண்டு வருமானம் வருது அப்படின்னா அவர் 1.5 கோடி 2 கோடி கூட எடுத்துக்கலாம். ஸோ அதை வந்து அவர் வந்து மாதம் சேலரியில் டிடெக்ட் பண்ணிக்கிங்க அப்படின்ற மாதிரி போட்டால் ஆட்டோ டெபிட் மாதிரி போட்டுக்கலாம், இல்லை வருஷத்துக்கு ஒரு தடவை பே பண்ணுறதுனாலும் பே பண்ணிக்கலாம். இப்போ டேர்ம் இன்சூரன்ஸ்க்கு மெடிக்கல் டெஸ்ட் அந்த மாதிரி ஏதாவது கண்டிப்பாக இருக்கும். இப்போ வந்து இப்போ நீங்கள் ஒரு 35 வயசு மேலே எடுக்கிறீங்க, 40 வயசில் எடுக்கிறீங்க அப்படின்னா, ஏன்னா டேர்ம் இன்சூரன்ஸ் அப்படின்றது வந்து அந்த பிரெட் வின்னரை வந்து இன்சூர் பண்ணுறது. அவருக்கு இப்போ சப்போஸ் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் செக் பண்ணுவாங்க.
அந்த ப்ராப்ளம்லாம் பேஸ் பண்ணி அவர் வந்து ஸ்மோக் பண்ணுறாரா, ஆல்கஹால் கன்சியூம் பண்ணக்கூடிய பழக்கம்லாம் இருக்கா, அவரோட லைஃப் ஸ்டைல் என்ன, அவர் என்ன வேலை பார்க்குறாரு, அவரோட வேலையில் என்ன மாதிரியான ஸ்ட்ரெஸ் இருக்குது, இது எல்லாத்தையுமே பேஸ் பண்ணி தான் வந்து ப்ரீமியம் வந்து அரைவ் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து ஒரு 30 வயசுக்குள்ளேயே டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கிறதுக்கு பிளான் பண்ணுங்கள். ஏன்னா 30 வயசுக்குள்ளார பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெல்த்தியாக இருப்பீங்க, உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் எதுவும் இருக்காது. எங்கர் ஏஜில் இருக்கிறதுனால வேற உங்களோட வெயிட் இதெல்லாமே பார்ப்பாங்க. ஈவன் வெயிட் கூட செக் பண்ணுறாங்க, ஒபிசிட்டிலாம் கூட செக் பண்ணுறாங்க. ரொம்ப ஒபிஸாக இருந்தால் ப்ரீமியம் வந்து ரொம்ப அதிகமாக தான் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கீங்க, ஒரு எங்கர் ஏஜில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரீமியம் வந்து கம்மியாக தான் இருக்கும். டேர்ம் இன்சூரன்ஸ் எது ஏஜ் லிமிட் இருக்கா? டேர்ம் இந்த இன்சூரன்ஸ் ஏஜுக்குள்ள தான் டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி. ஓகே. டேர்ம் இன்சூரன்ஸ் பொறுத்தளவு வந்து இப்போ நான் சொன்ன மாதிரி ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ் வந்து இருக்கிறவங்க தான் வந்து டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கணும். இப்போ வந்து 2 குழந்தைங்க இருக்குது, ஒரு குழந்தைங்க இருக்குது அப்படின்னா அந்த குழந்தைங்கள படிக்க வைக்கணும், கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், அந்த குழந்தைங்கள செட்டில் பண்ணணும் அப்படின்னா ஒரு 60 வயசு வரைக்கும் ஒரு அப்பாவோட சப்போர்ட் வந்து தேவைப்படுது அந்த ஃபேமிலிக்கு. ஸோ வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து அந்த 60 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க டேர்ம் இன்சூரன்ஸ் தாராளமாக எடுத்துக்கலாம். ஈவன் சீனியர் பீப்புள் எடுக்கிறதுனா கூட உங்களுக்கு வந்து ரொம்ப வருஷத்துக்கு டேர்ம் இன்சூரன்ஸ் கவரேஜ் தர மாட்டாங்க. இப்போ ஒரு 60 வயசில் ஒருத்தர் எடுக்கிறாரு அப்படின்னா அவருக்கு வந்து 5 வருஷமோ 10 வருஷமோ தான் கவரேஜ் கொடுப்பாங்க. 30 வயசுல ஒருத்தர் எடுக்கிறாரு அப்படின்னா அவருக்கு 40 வருஷம் 50 வருஷம் கூட கவரேஜ் வந்து கொடுப்பாங்க. இது டேர்ம் இன்சூரன்ஸ்ன்றது வந்து என்னன்னா ஒரு ஃபாதரோட கமிட்மெண்ட் எந்த வயசு வரைக்கும் இருக்குது, அந்த வயசு வரைக்கும் அவங்க ஒய்ஃபை ஹெல்ப் பண்ணணும், அவங்க குழந்தைங்களை வந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக எடுக்கக்கூடிய ஒரு பாலிசி. இப்போ ஒரு பர்சன் டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கிறாங்க, அவங்க நாமினியா வந்து யாரை போடணும்? கண்டிப்பாக ஒய்ஃபை தான் போடணும். ஹஸ்பண்ட் எடுக்கிறாரு அப்படின்னா ஒய்ஃபை தான் போடணும். ஏன்னா ஒய்ஃபுக்காக குழந்தைங்களுக்காக தானே எடுக்கிறாங்க. சப்போஸ் நீங்கள் அன்மேரிடாக இருக்கீங்க அப்படின்னா உங்களோட பேரண்ட்ஸை போட்டுக்கலாம். நீங்கள் மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஒய்ஃப் பேரில் அந்த பாலிசி மாற்றிக்கிறது தான் வந்து நல்லது. இப்போ நாமினிக்கு வந்து அன்எக்ஸ்பெக்டடாக ஏதாவது ஆயிடுச்சுன்னா இப்போ நம்ம என்ன செய்யணும்? நாமினியை சேஞ்ச் பண்ணிக்கணும். இப்போ வந்து ஒரு நாமினி போட்டிருக்கீங்க, நாமினி எதுவும் ரிஸ்க் ஆகிட்டாங்க அப்படின்னா அடுத்த லெவல் இப்போ குழந்தைங்களை நீங்கள் வந்து நாமினியாக போட்டுக்கணும். இப்போ டேர்ம் இன்சூரன்ஸ் ஒரு பர்சன் எடுத்து ஒரு 15 வருஷம் கவரேஜில் ஃபுல்லாக கட்டி முடிச்சிட்டாரு. அப்போ அவருக்கு வந்து எந்த பிரச்சனையுமே இல்லை, ஒரு ரெகுலராக போய்கிட்டே இருக்குது, பாலிசி முடிஞ்சிருச்சுன்னா அப்போ அந்த ப்ரீமியம் எங்களுக்கு திருப்பி கிடைக்குமா? அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நிறைய பேர் கேட்குறாங்க. டேர்ம் இன்சூரன்ஸ் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கார் வச்சுருக்கீங்க அப்படின்னா காருக்கு நீங்கள் இன்சூரன்ஸ் பண்ணுவீங்க. இப்போ காருக்கு இன்சூரன்ஸ் நீங்கள் வந்து வருஷத்துக்கு ப்ரீமியம் பே பண்ணிவிட்டு நான் காரை ஆக்சிடென்ட்டே பண்ணலை, நான் கட்டின ப்ரீமியம் வந்து திரும்பி கொடுங்க அப்படின்னா இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரங்க கொடுக்க மாட்டாங்க. வேற ஏதாவது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, நீங்கள் யார் மேலேயாவது மோதிப்பீங்க, இல்லை காருக்கு டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கிளைம் பண்ணுவீங்கல்ல. ஸோ அதே மாதிரி தான் டேர்ம் இன்சூரன்ஸு. இப்போ நீங்கள் ஒரு 30 வருஷத்துக்கு இந்த பாலிசி எடுத்திருக்கீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 30 வயசில் எடுக்கிறீங்க, 30 வருஷத்துக்கு எடுத்திருக்கீங்க, 60 வயசு வரைக்கும் எந்த ரிஸ்க்குமே ஆகலை, நீங்கள் வந்து ப்ரீமியம் பே பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ப்ரீமியம் வந்து உங்களுக்கு திரும்ப வந்து கிடைக்காது. வேற டாக்ஸ் பெனிஃபிட் இருக்குது. டேர்ம் இன்சூரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆஃப் ப்ரீமியம் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக இன்னொரு ப்ராடக்ட் இருக்குது. அது நீங்கள் பாலிசி எடுக்கும்போது நீங்கள் வந்து சொல்லணும், எனக்கு வந்து ரிட்டர்ன் ஆஃப் ப்ரீமியம் ஆப்ஷனோட எனக்கு பாலிசி கொடுங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா இந்த கேஸில் வந்து நீங்கள் 60 வயசு வரைக்கும் உயிரோடு இருந்தாலும் நீங்கள் கட்டின ப்ரீமியம் வந்து ஒரு சில டிடக்ஷன் பண்ணிவிட்டு திரும்ப ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு எதுவுமே ஆகலை அப்படின்னா ப்ரீமியம் வந்து ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. ஆனால் உங்களுக்கு சார்ஜ் பண்ணுற ப்ரீமியம் வந்து கொஞ்சம் கூட இருக்கும். எக்ஸ்ட்ரா ரைடர் நம்ம கேட்குறோம். ரைடர் கிடையாது, இது வந்து ரிட்டர்ன் ஆஃப் ப்ரீமியம். ஆமாம், இது வந்து ரைடர் தான். ரிட்டர்ன் ஆஃப் ப்ரீமியம் அப்படின்றது ஒரு எக்ஸ்ட்ரா ஆப்ஷன் தான். அதுக்குரிய சார்ஜஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இப்போ நார்மலாக டேர்ம் இன்சூரன்ஸுக்கு வந்து சார்ஜ் பண்ணுறத விட ப்ரீமியம் ரிட்டர்ன் பண்ணுற ஆப்ஷனில் வந்து கொஞ்சம் ப்ரீமியம் வந்து கூட வந்து பண்ணுவாங்க. உங்களுக்கு அந்த மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் ரிட்டர்ன் ஆஃப் ப்ரீமியம் எனக்கு வேணும்னு சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் அதே மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா பாலிசி எடுக்கணுன்றதுக்காண்டி நிறைய விஷயங்களை மறைச்சிட்டு எடுத்துடுறாங்க. அப்படி எடுத்துட்டா எது பின்னாடி வந்து பிரச்சனைகள் வருமா? நிறைய விஷயங்களை வந்து சொல்ல மாட்டாங்க, பாலிசி எடுக்கணுன்றதுக்காண்டி மறைச்சிடுறாங்க. டேர்ம் இன்சூரன்ஸ் வந்து எதுக்காக எடுக்கிறோம்? டேர்ம் இன்சூரன்ஸ் வந்து இப்போ நம்ம ஒரு ஃபாதர் இருக்காரு, அவருக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அந்த அவங்க ஃபேமிலிக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் எடுக்கிறோம். ஸோ அந்த உங்களுக்கு கிளைம் வந்து வரது வந்து நீங்கள் இல்லாத நேரத்தில் தான் வரும். அப்படின்றப்ப நீங்கள் இன்ஃபர்மேஷனை மறைச்சிங்கன்னா அதோட நஷ்டம் வந்து உங்களுக்கு தான், ஃபேமிலிக்கு தான். ஸோ அதனால் நீங்கள் டேர்ம் இன்சூரன்ஸில் எதையுமே மறைக்காமல் இருக்கிறது வந்து நல்லது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஸ்மோக் பண்ணக்கூடிய ஒரு பர்சனாக இருப்பீங்க, டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கும்போது ஸ்மோக் பண்ணதை சொன்னால் ப்ரீமியம் வந்து அதிகமாக சார்ஜ் பண்ணுவாங்களோ அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அது வந்து ஏதாவது ஒரு கிளைமில் வந்து ஒரு ப்ராப்ளம் வந்துடும். ஸோ அதனால் நீங்கள் எல்லாமே டிக்ளேர் பண்ணுறது நல்லது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ் இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் டயபிட்டிஸ் இருக்குது, இல்லை ஏதாவது ஒரு மெடிக்கல் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணி அதுக்குரிய ப்ரீமியமும் சேர்த்து நீங்கள் பே பண்ணிங்கன்னா தான்
கிளைம் பண்ணும்போது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் வந்து கிளைம் வந்து இன்சூரன்ஸ் கம்பெனியில் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் அந்த கிளைம் நீங்கள் இன்சூரன்ஸ் கம்பெனி சூஸ் பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப கவனமாக நீங்கள் சூஸ் பண்ணணும். எந்த இன்சூரன்ஸ் கம்பெனியில் வந்து கிளைம் வந்து ப்ராப்பராக கொடுத்துருக்காங்க, கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம். ஸோ அதை எல்லாமே நீங்கள் வந்து செக் பண்ணணும். ப்ளஸ் வந்து எந்த இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து கொஞ்சம் நல்லா அதிகமாக பாலிசிஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க, யார் வந்து லீடிங் கம்பெனியாக இருக்காங்க. ஒரு புது கம்பெனி கேள்விப்படாத பேரை நீங்கள் அந்த மாதிரி கம்பெனி போகிறத விட ஒரு நல்ல பாப்புலர் கம்பெனிஸில் எடுக்கிறது நல்லது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஆனால் இன்ஃபர்மேஷன் வந்து கண்டிப்பாக நீங்கள் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறது தான் வந்து நல்லது. இப்போ டேர்ம் இன்சூரன்ஸ் வந்து ஆன்லைனில் நாங்கள் எடுத்துக்கலாமா, இல்லை ஏஜென்ட்டை தான் நாங்கள் எடுக்கணுமான்ற மாதிரி நிறைய பேர் இந்த கொஸ்டின் கேட்குறாங்க. யார்கிட்ட வேணாலும் எடுக்கலாங்க. ஏன்னா இப்போ டேர்ம் இன்சூரன்ஸில் வந்து கிளைம் சப்போர்ட் உங்களுக்கு யார் பண்ணுவாங்கன்றதை பாருங்கள். இப்போ நாங்கள் எங்கள் எங்கேஜ் எக்ஸ்பர்ட்ஸ் பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எங்களோட கிளைண்ட்ஸுக்கு ஏதாவது ஒரு கிளைம்னா நாங்களே வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். இப்போ அவங்க வந்து எப்படி அவங்க அந்த டாக்குமெண்ட்ஸ் என்னென்னலாம் ரெடி பண்ணணும், இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு அந்த கிளைம் ஃபார்ம் எப்படி சப்மிட் பண்ணணும், கிளைம் வந்து என்ன ஸ்டேஜில் இருக்குது அப்படின்றதெல்லாம் வந்து நாங்களே வந்து இன்சூரன்ஸ் கம்பெனியில் எங்களோட கிளைண்ட் சார்பாக நாங்களும் வந்து அடிஷ்னல் சப்போர்ட் வந்து பண்ணுவோம். இப்போ நீங்கள் ஆன்லைனில் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மாதிரி சப்போர்ட்லாம் வந்து கிடைக்காது. பட் ஆன்லைனில் தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம். டோல் ஃப்ரீ நம்பரில் தான் ஆமாம், அவங்க டோல் ஃப்ரீ நம்பரில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணணும். அவங்க கொடுத்துருக்கிற மெயில் ஐடியில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணணும். உங்களுக்கு அதை பற்றி கம்ப்ளீட்டாக தெரியும் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக கொடுத்து ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அப்படி இல்லை உங்களுக்கு வந்து அந்த கிளைம்ஸ் பண்ணும்போது ஏதாவது சப்போர்ட் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி யாராவது தெரிஞ்ச ஒரு ட்ரஸ்டட் சோர்ஸ் மூலியமா நீங்கள் வந்து எடுக்கிறது வந்து ஒரு நல்ல ஆப்ஷன். இப்போ ஃபாரின்ல இருக்கவங்க டேர்ம் இன்சூரன்ஸ் தாராளமாக எடுக்கலாம். இப்போ என்ஆர்ஐ வந்து அதுக்குரிய நார்ம்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் என்ஆர்ஐயாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்தியாவில் உங்களோட ஃபேமிலி இருக்குது அப்படின்னா நீங்கள் உங்களோட இன்கம் நீங்கள் வந்து டிக்ளேர் பண்ணி உங்களோட ஹெல்த் கண்டிஷன் எல்லாமே டிக்ளேர் பண்ணி நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். இதில் டேர்ம் இன்சூரன்ஸில் இருக்க ஒரு பெனிஃபிட்டில் டேக்ஸ் பெனிஃபிட் இருக்கா? கண்டிப்பாக நீங்கள் டேர்ம் இன்சூரன்ஸுக்கு நீங்கள் பே பண்ணுற ப்ரீமியம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செக்ஷன் 80C அப்படின்றதுல வந்து நீங்கள் டேக்ஸ் பெனிஃபிட் வந்து அவைல் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் வந்து டேக்ஸ் பேயராக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் அக்கௌண்ட்லேருந்து ப்ரீமியம் நீங்கள் கரெக்டாக பே பண்ணணும். ஸோ நீங்கள் செக்ஷன் 80Cயில் நீங்கள் பண்ணிக்கலாம். இது போக வந்து கிளைமுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேக்ஸ் இது வந்து டேக்ஸ் ஃப்ரீ இன்கம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இப்போ சப்போஸ் வந்து அந்த இன்சூரன்ஸ் எடுத்த நபர் ஆமாம் இன்சூரன்ஸ் எடுத்த நபர் வந்து இறந்துட்டாரு, அந்த கிளைம் கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து டேக்ஸ் வந்து கிடையாது. இந்தியாவில் வந்து டேக்ஸ் வந்து கிடையாது. ப்ளஸ் வந்து அந்த கிளைம் அமௌண்ட்டை வந்து எனக்கு வந்து ஒரே பல்க் பே அவுட்டாக வேணும், இல்லை வந்து எனக்கு மாதம் வந்து ஒரு சம்பளம் மாதிரி எனக்கு வரணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு என்ன ஆப்ஷனில் உங்களுக்கு அந்த கிளைம் வரணுமோ அதை நீங்கள் பாலிசி எடுக்கும் போதே வந்து கரெக்டாக வந்து நீங்கள் டிக்ளேர் பண்ணியிருக்கணும். உங்களோட அந்த பாலிசியில் நீங்கள் எடுக்கும் போதே இந்த ப்ரொபோசல் ஃபார்மில் நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிருக்கணும். இப்போ டேர்ம் இன்சூரன்ஸ் வந்து ஃபேமிலி பர்சன் தான் எடுக்கணுமா, இல்லை ஒய்ஃபு, இல்லை இண்டிவிஜுவல் உமன், ஒர்க்கிங் பர்சன் இப்படி எடுத்துக்கலாமா? எடுத்துக்கலாம். இப்போ உங்களுக்கு லைபிலிட்டி இருக்குது, நீங்கள் வந்து ஏர்னிங் மெம்பராக இருக்கீங்க, நீங்கள் இல்லைனா உங்களோட ஃபேமிலி வந்து கஷ்டப்படுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு உமன் இருந்தாலும் தாராளமாக வந்து அந்த உமன் வந்து டேர்ம் இன்சூரன்ஸ் வந்து எடுத்துக்கலாம். இப்போ பாலிசி எடுக்கிறப்ப ஒரு நாமினியை போட்டிருப்போம், சில பிரச்சனைகளால இந்த நாமினியை மாற்றணும் அப்படின்னா அதுக்கு எதுவும் ப்ராசஸ் இருக்கா? அது மாற்றிக்கலாம். அது ஒன்றும் அதுக்கு தனியாக ப்ராசஸ் இருக்குது. அது நீங்கள் அந்த சேஞ்ச். இப்போ நான் வந்து பாலிசி எடுக்கிறப்ப ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியில் எடுத்துருக்கேன், அவன் க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? இந்த கொஸ்டின்ஸ் வந்து ஜென்ரலாக நிறைய பேர் கேட்டுருக்காங்க. இல்லை அந்த மாதிரி நிறையா நடந்திருக்கு. இப்போ நிறையா இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெர்ஜ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி பேங்க் ரிலேட்டடாக இன்சூரன்ஸ் கம்பெனிஸ்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து ஜாயின் வென்ச்சர் மாதிரி பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இன்சூரன்ஸ் பொறுத்தளவுக்கு வந்து IRDA அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பின் கீழே தான் வந்து லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் எல்லாருமே இருக்காங்க. சப்போஸ் அந்த மாதிரி இருந்தாலுமே வந்து அந்த பாலிசி ஹோல்டர்ஸ் வந்து எந்த கம்பெனிக்கு மெர்ஜ் பண்ணுறாங்களோ அந்த கம்பெனிக்கு வந்து அவங்க வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் எந்த கம்பெனியில் நீங்கள் இன்சூரன்ஸ் எடுத்தாலும் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் வந்து கிடையாது. இப்போ யாரெல்லாம் டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கலாம்? இப்போ மாற்றுத்திறனாளிகள்லாம் இருக்காங்கல்ல, இப்போ அவங்களாம் யோசிப்பாங்கல்ல, நம்மளுக்கு செக்யூரிட்டி வேணும், நம்ம ஒரு காப்பீடு எடுக்கலாமே அப்படிலாம் யோசிப்பாங்கல்ல. கண்டிப்பாக எடுக்கலாம். இப்போ அவங்க ஒரு பிரெட் வினராக இருக்காங்க, அவங்க ஒரு ஃபேமிலி வச்சுருக்காங்க அப்படின்னா அவங்க ஃபேமிலி ப்ரொடெக்ஷனுக்காக அவங்க வந்து தாராளமாக எடுத்துக்கலாம். அவங்க என்ன ஆனுவல் இன்கம் இருக்கோ அந்த ஆனுவல் இன்கம்லேருந்து இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 10 டைம்ஸ்லேருந்து 15 டைம்ஸ் வரைக்கும் அவங்க வந்து டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ நான் எனக்கு வந்து ஏற்கனவே ஹெல்த் ஈவன் அவங்க பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களா இருக்கலாம், செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் இருக்கிறவங்களா இருக்கலாம், கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்களாவும் இருக்கலாம், ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணுறவங்களாவும் இருக்கலாம். நீங்கள் வந்து உங்களோட இன்கம் ப்ரூஃப் வந்து காட்டணும். இப்போ நீங்கள் செல்ஃப் எம்ப்ளாய்டாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஐடி வந்து ஃபைல் பண்ணியிருக்கணும்.
ப்ளஸ் எனக்கு இவ்வளோ இன்கம் வருது அப்படின்றத வந்து நீங்கள் ப்ரூஃப் காட்டினா தான் வந்து உங்களுக்கு அதுக்கு அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு இன்சூரன்ஸ் கொடுப்பாங்க. இல்லை உங்களுக்கு பே ஸ்லிப் இருக்குது, நீங்கள் ஒரு இடத்துல எம்ப்ளாயியாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த இன்கம் ப்ரூஃபை வச்சு நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு, எம்என்சி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ஏற்கனவே குரூப் ஹெல்த் இன்சூரன்ஸ்லாம் இருக்கும். இப்போ எனக்கு ஏற்கனவே இன்சூரன்ஸ் இருக்குது, நான் டேர்ம் இன்சூரன்ஸும் எடுக்கணுமா அப்படின்னு கேட்பாங்க. குரூப் ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படின்றது வந்து ஹாஸ்பிட்டலில் போய் நீங்கள் ஏதாவது ட்ரீட் பண்ணி எடுக்கிறீங்க, இப்போ ஏதாவது ஒரு மெடிக்கல் ப்ராப்ளத்துக்காக ட்ரீட் பண்ணி எடுக்கிறீங்க அப்படின்னா தான் வந்து அந்த குரூப் ஹெல்த் இன்சூரன்ஸ் உங்களுக்கு யூஸ் ஆகும். அதுக்கும் டேர்ம் இன்சூரன்ஸுக்கும் உங்களுக்கு சம்மந்தமே கிடையாது. டேர்ம் இன்சூரன்ஸ் அப்படின்றது வந்து அந்த பிரெட் வின்னர் வந்து இல்லை, அவர் டெத் ஆகிட்டாரு அப்படின்னா அந்த ஃபேமிலிக்கு ஒரு ஃபினான்ஷியலாக ஒரு சப்போர்ட் வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு லேண்டு வாங்கி போட்டிருக்கீங்க, இப்போ அவங்க வந்து அந்த லேண்டை விற்று அவங்க வந்து அவங்களோட லைஃப்பை வந்து ரன் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ஒரு 200 பவுன் 500 பவுன் நகை வாங்கி வச்சுருக்கீங்க, அந்த நகையை அவங்க செல் பண்ணி அவங்க லைஃப்பை ரன் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் வந்து லைஃப் இன்சூரன்ஸ். அந்த லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி வந்து இப்போ நீங்கள் 50 லட்ச ரூபாய்க்கு ஒரு பாலிசி வச்சுருக்கீங்க, கரெக்டாக நீங்கள் ப்ரீமியம் பே பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு ரிஸ்க் ஆகிற நேரத்தில் அந்த 50 லட்ச ரூபான்றது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு ஃபினான்ஷியல் ஹெல்ப்பாக இருக்கும். இப்போ நான் ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் பாலிசியே எடுக்கலான்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டேன், எனக்கு எவ்வளோ கவரேஜ் கொடுப்பாங்க? அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களோட இன்கம் வந்து நீங்கள் ப்ரூஃப் காட்டணும். உங்களுக்கு மந்த்லி இவ்வளோ இன்கம் வருது, வருஷத்துக்கு நான் இவ்வளோ இன்கம் எனக்கு வருதுன்றதுக்கு ப்ரூஃப் காட்டணும். உங்களுக்கு ஆனுவல் இன்கம் எவ்வளவோ அதிலிருந்து இன்ட்டு 10 டைம்ஸ் இன்ட்டு 15 டைம்ஸ் வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ 5 லட்ச ரூபா வருது அப்படின்னா 50 லட்ச ரூபா வரைக்கும், 50 லட்ச ரூபா 75 லட்ச ரூபா வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நிறைய பேர் பிஸ்னஸ் பண்ணுவாங்க, லேடிஸும் பண்ணுவாங்க, ஜென்ஸும் பண்ணுவாங்க. பிஸ்னஸ் பண்ணுறவங்க டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்க முடியுமா? தாராளமாக எடுத்துக்கலாம். இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் பிஸ்னஸ் மேனாக இருக்கீங்க, இல்லை செல்ஃப் எம்ப்ளாய்டாக இருக்கீங்க அப்படின்னா உங்களோட இன்கம் ப்ரூஃபை நீங்கள் கரெக்டாக காட்டுங்க. ஐடி நீங்கள் ஃபைல் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த டாக்குமெண்ட் காட்டுங்க, அதை காட்டிட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம டேர்ம் இன்சூரன்ஸ் வந்து நம்ம எடுக்கிறோம், நம்ம இல்லாத சமயத்தில் தான் அந்த கிளைம் ப்ராசஸ் இதெல்லாம் நடக்கும். அந்த கிளைம் ப்ராசஸ்லாம் எப்படி இருக்கும்? கிளைம்லாம் எப்படி செட்டில் பண்ணுவாங்க டேர்ம் இன்சூரன்ஸை பொறுத்தவரை? டேர்ம் இன்சூரன்ஸ் பொறுத்தளவுக்கு அந்த இன்சூரன்ஸ் எடுத்த அந்த நபர் வந்து இறந்துட்டாரு அப்படின்னா நீங்கள் இமீடியட்டாக வந்து திடீர்னு ஒரு 24 ஹவர்ஸ்க்குள்ளே அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணணும். கண்டிப்பாக பண்ணி இன்ஃபார்ம் பண்ணணும். இப்போ எங்கள் கிளைண்ட்ஸ்க்குலாம் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க, நாங்களும் வந்து இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு இன்ஃபார்ம் பண்ணுவோம். ப்ளஸ் வந்து அந்த கிளைம் ஃபார்ம் வந்து மெயிலில் அனுப்பி விட்ருவோம். இல்லை அவங்க பக்கத்தில் இருக்காங்க அப்படின்னா நேரில் கொண்டு போய் கொடுப்போம். அந்த கிளைம் ஃபார்ம் ஃபில் பண்ணணும். அந்த டீட்டெயில்ஸ் நிறைய டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. அவர் வந்து ஏன் இறந்து போனார், என்ன பிரச்சனைனால இறந்து போனார், இப்போ ஆக்சிடெண்ட்டில் இறந்து போனார் அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த எஃப்ஐஆர் ரிப்போர்ட்டு, போலீஸ் ரிப்போர்ட்டு, போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டு, இவ்வளோ டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. ப்ளஸ் வந்து ஒரிஜினல் பாலிசி வந்து கண்டிப்பாக வந்து கேட்பாங்க. பாலிசிலாம் ஒரிஜினல் பாலிசிலாம் பத்திரமா வச்சுக்கோங்க. பாலிசிலாம் தொலைஞ்சிருச்சு அப்படின்னா திரும்பவும் உங்களுக்கு கிளைமில் வந்து டிலே ஆகிறதுக்கு சான்சஸ். அப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து நம்ம ஏஜென்ட் மூலியமா எடுத்தோம்னா நம்ம கன்வே பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏஜென்ட்னா எல்லா ஏஜென்ட்டுமே வந்து எல்லா ஏஜென்ட்டும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா, உங்களுக்கு யார் கரெக்டாக இருப்பாங்க அப்படின்றத பாருங்கள். ப்ரொஃபஷனலாக நம்ம ஆன்லைனில் எடுத்தோம்னா டோல் ஃப்ரீ நம்பரில் ஃபோனை எடுப்பாங்க, சில நேரம் ஃபோனை பிக்கப் பண்ண அது ப்ராப்ளம் இருக்கும். ஆன்லைனில் வந்து கண்டிப்பாக அந்த ப்ராப்ளம் இருக்கும். ஒரு ப்ரொஃபஷனலான பீப்புளை சூஸ் பண்ணுங்க. இன்சூரன்ஸ்லேயே வந்து ரொம்ப வருஷமாக இருக்கிறாங்க, நீங்கள் பார்த்த வரைக்கும் அவங்க ரொம்ப வருஷமாக இன்சூரன்ஸில் இருக்காங்க. அந்த மாதிரி ப்ரொஃபஷனலாக இருக்கக்கூடிய பீப்புளை சூஸ் பண்ணி எடுக்கிறது வந்து உங்களுக்கு வந்து ஒரு அடிஷ்னல் சப்போர்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஆன்லைன்லேயே பண்ணலாம். ஆன்லைன்லேயுமே வந்து இப்போ நீங்கள் எஜுகேட்டட், நீங்கள் டோல் ஃப்ரீ நம்பரில் காண்டாக்ட் பண்ணி மெயில் மூலமாகவோ அந்த மாதிரி காண்டாக்ட் பண்ணி கண்டிப்பாக வந்து எஜுகேட்டடாக இருக்காங்க, ஃபேமிலியில் யாராவது எடுத்து இப்போ பசங்க படித்த பசங்க வீட்டில் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க பண்ணிக்கலாம். எப்படி ஒவ்வொரு பர்சனுக்கும் ப்ரீமியம் சேஞ்ச் ஆகுது? இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தரோட இன்கம் பொட்டன்ஷியல் மாறும்ல. ஒருத்தர் வந்து 10 லட்ச ரூபா சம்பாதிப்பார், ஒருத்தர் 20 லட்ச ரூபா சம்பாதிப்பார். ஸோ இன்கம் வச்சு ஒரு ஃபேக்டர் இருக்குது. ரெண்டாவது ஏஜ் ஃபேக்டரு. ரெண்டாவது என்ன வேலை பார்க்குறாங்க, ரிஸ்க்கான வேலை பார்க்குறாங்களா இல்லை ரிஸ்க் கம்மியான வேலை பார்க்குறாங்களா, ஸ்மோக்கிங் ஹேபிட் இருக்கா, ஸோ தண்ணி அடிக்கிற பழக்கம் இருக்கா, இதெல்லாம் பார்ப்பாங்க. ப்ளஸ் வந்து ஹைட் வெயிட் பார்ப்பாங்க, ஓவர் வெயிட்டாக இருக்காரா இல்லை கரெக்டாக இருக்காரா, இல்லை ஏற்கனவே ஏதாவது ஒரு மெடிக்கல் ப்ராப்ளம் இருக்கா, இவ்வளோ காரணங்கள் இருக்குது. இவ்வளோ விஷயங்கள் பார்க்கறனால தான் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி ப்ரீமியம் வரும். இப்போ நம்ம பாலிசி எடுக்கிறப்ப நம்ம ஒரு சம் இன்சூரன்ஸில் எடுத்திருப்போம், அதை இன்க்ரீஸ் பண்ணுறது இல்லை அதை டிக்ரீஸ் பண்ணுறது, இந்த மாதிரி சேஞ்சஸ்லாம் செய்ய முடியுமா பாலிசி எடுத்ததுக்கு அப்புறம்? டேர்ம் இன்சூரன்ஸில் அப்படி பண்ண முடியாது. டேர்ம் இன்சூரன்ஸில் இப்போ நீங்கள் 1 crore எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த நீங்கள் எக்ஸ்ட்ரா எனக்கு திரும்பவும் எனக்கு இன்கம் அதிகமாகிடுச்சு, எனக்கு இன்னொரு 1 crore வேணும் அப்படின்னா நீங்கள் தனியாக வந்து இன்னொரு 1 crore நீங்கள் இன்னொரு பாலிசி நீங்கள் எடுக்கணும். இப்போ டேர்ம் இன்சூரன்ஸ் நம்ம எடுத்துட்டோம்னா நம்ம ரெகுலராக ப்ரீமியம் கட்டிகிட்டே இருக்கணுமா, இடையில ஸ்டாப் பண்ணிடக்கூடாதா? ஸ்டாப் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு தான் நஷ்டம்.
ஏன்னா நீங்கள் எந்த நேரத்தில் ரிஸ்க் ஆகும், எந்த நேரத்தில் ப்ராப்ளம் வரும்ன்றது தெரியாது. இப்போ காருக்கு இன்சூரன்ஸ் போடுறீங்க, 10 வருஷமாக ரெனுவல் பண்ணிட்டு இருக்கேன், இந்த ஒரு வருஷம் மட்டும் ரெனுவல் பண்ணாமல் இருக்கேன் அப்படின்னு நினச்சிங்க, அந்த வருஷத்தில் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? நீங்கள் 10 வருஷமாக இன்சூரன்ஸ் போட்டதே வந்து உங்களுக்கு யூஸே கிடையாது. டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா 30 வருஷத்துக்கு எடுத்தாலும் சரி, 40 வருஷம் எடுத்தாலும் சரி, 50 வருஷத்துக்கு எடுத்தாலும் சரி, கரெக்டாக ப்ரீமியம் வந்து ஆட்டோ டெபிட்டில் போட்டுக்கணும். ஆட்டோமேட்டிக்காக ப்ரீமியம் வந்து டெபிட் ஆகிற மாதிரி பார்த்துக்கணும். இப்போ ஒரு சில பர்சன் என்ன கேட்பாங்கன்னா, நான் ஆல்கஹால் கன்சியூம் பண்ணுவேன், ஸ்மோக்கிங் ஹேபிட்ஸ்லாம் எனக்கு இருக்குது, ஆனால் எனக்கு இன்சூரன்ஸ் கண்டிப்பாக எனக்கு வேணும் என் ஃபேமிலிக்கு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்பாங்க. அதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் இருக்கா? இல்லை, அது செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து கம்பெனியில் எல்லா கம்பெனியும் இப்போ ரொம்ப ரிஸ்க் அதிகமாக இருக்குது, மெடிக்கல் ப்ராப்ளம் அதிகமாக இருக்குது அப்படின்னா ஒரு சில கம்பெனி வந்து டிக்ளைன் பண்ணிடுவாங்க, ஒரு சில கம்பெனி தரமாட்டாங்க. இப்போ நாங்களாம் வந்து பார்த்தீங்க என்கேஜ் எக்ஸ்போர்ட்ஸில் பொறுத்தளவுக்கு நம்ம வந்து ஒரு 20 கம்பெனி கிட்ட நம்ம ஆஃபர் பண்ணுறோம். ஏதாவது ஒரு கம்பெனியில் நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம். ப்ளஸ் வந்து ப்ரீமியம் வந்து கூட இருக்கும். இப்போ நார்மலாக ஹெல்த்தி பர்சனுக்கு சார்ஜ் பண்ணுற மாதிரி வந்து மெடிக்கல் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் வந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ப்ரீமியம் வந்து கூட தான் பண்ணுவாங்க. ப்ளஸ் வந்து அவங்க லைஃப் இன்சூரன்ஸ் கொடுக்குற அந்த வருஷங்கள் வந்து கம்மி பண்ணிடுவாங்க. இப்போ நல்லா இருக்கிறவர் வந்து 40 வருஷம் கேட்டால் கூட அவருக்கு இன்சூரன்ஸ் கவரேஜ் கொடுப்பாங்க. ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா வந்து அத்தனை வருஷத்துக்கு கவரேஜ் வந்து தர மாட்டாங்க, கம்மியாக தான் கொடுக்கும். இப்போ எல்லாரும் என்ன கேட்பாங்கன்னா, ஹெல்த் இன்சூரன்ஸ் எனக்கு இருக்குது, இப்போ எனக்கு ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா நான் கிளைம் பண்ணிக்கிறேன், பாலிசி மூலியமாக கிளைம் பண்ணுறேன், அதே மாதிரி டேர்ம் இன்சூரன்ஸ்லையும் நான் அப்படி கிளைம் பண்ணிக்கலாமா? எனக்கு ஏதாவது உடம்பு சரியில்லை, நான் சர்ஜரி பண்ணுறேன், அந்த பாலிசியை வச்சு நான் கிளைம் பண்ணிக்க முடியும்? அதெல்லாம் பண்ண முடியாது. டேர்ம் இன்சூரன்ஸ் வந்து ஏதாவது ரிஸ்க் ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து கிளைம் வந்து கிடைக்கும். டேர்ம் இன்சூரன்ஸில் ரைடர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குங்க. அதில் வந்து கிரிட்டிக்கல் இல்னஸ் கவரு, டிசபிலிட்டி கவரு, ப்ரீமியம் வெய்வ் பண்ணுற கவர், அந்த மாதிரி வந்து நிறையா அடிஷ்னல் ரைடர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கவரேஜ் இருக்குது. நீங்கள் அந்த மாதிரி பாலிசி நீங்கள் எடுக்கும்போது இந்த மாதிரி ரைடர்ஸ்லாம் வந்து நீங்கள் எடுக்கிற நபர்கிட்ட கேளுங்க. இப்போ ஏஜென்ட் மூலிமா எடுக்கிறீங்க, இல்லை வந்து கம்பெனியில் இப்போ டேரெக்டாக எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த என்னென்னலாம் ரைடர்ஸ் இருக்குது, அடிஷ்னலாக என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத கேட்டுட்டு அதை சூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த பெனிஃபிட் கிடைக்கும். இப்போ வந்து டெத் ஆகலை, டிசபிலிட்டி ஆயிடுச்சு, கை மட்டும் அவருக்கு வந்து கட் ஆயிடுச்சு அப்படின்னா, இப்போ டிசபிலிட்டி கவரேஜ் எடுத்திருக்காரு அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு அமௌண்ட் செட்டில் பண்ணுவாங்க. அதே மாதிரி வெய்வர் ஆஃப் ப்ரீமியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த அந்த மாதிரி நிறைய ரைடர்ஸ் இருக்குது. இப்போ கிரிட்டிக்கல் இல்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவரேஜ் இருக்குது. கிரிட்டிக்கல் இல்னஸ் அப்படின்றது வந்து ஒரு 10-15 ப்ராப்ளம், மெடிக்கல் ப்ராப்ளமில் அவர் வந்து டயக்னைஸ் பண்ணிட்டாங்க. இப்போ பாலிசி எடுத்தாச்சு, ஒரு 10 வருஷம் கழிச்சு ஒரு உடம்பு சரியில்லாமல் போயிட்டாரு, இந்த கிரிட்டிக்கல் இல்னஸ் கவரேஜ் எடுத்திருக்காரு அப்படின்னா அந்த கவரேஜ் இந்த மாதிரி நோயில் நான் பாதிக்கப்பட்டுட்டேன் அப்படின்ற அந்த ப்ரூஃபை வந்து கொண்டு போய் கொடுத்தா அதுக்கு ஒரு செட்டில்மெண்ட் பண்ணுவாங்க. ஒரு 25 லட்சமோ 30 லட்சமோ கொடுப்பாங்க. இப்போ 1 கோடிக்கு ஒரு கவரேஜ், ஒரு இன்சூரன்ஸ் போடுறாரு பேசிக்காக, கிரிட்டிக்கல் இல்னஸ் கவரேஜ் வந்து ஒரு 25 லட்சம் ரூபாய்க்கு வந்து ஒரு ரைடர் ஆப்ஷன் எடுத்திருக்காரு அப்படின்னா அந்த கிரிட்டிக்கல் இல்னஸ் கவரேஜில் அந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய டிசீஸ் அவருக்கு வந்துருச்சு அப்படின்னா அந்த 25 lakhs வந்து கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. ரைடர் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. நீங்கள் பாலிசி எடுக்கும்போது அதெல்லாம் நீங்கள் கேட்டுட்டு நீங்கள் எடுங்க. இப்போ வந்து ஜென்ரலாக வந்து சிங்கிள் உமன், ஹஸ்பண்ட் இல்லாமல் சிங்கிள் உமனாக இருக்காங்க, அவங்களுக்கு சுகர் பிபி இருக்குது, அப்போ நான் டேர்ம் இன்சூரன்ஸ் கிடைக்குமான்னு கேட்பாங்க. சிங்கிள் உமனாக இருக்கீங்க, உங்களுக்கு குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கிறதே வந்து இப்போ உங்கள் குழந்தைங்களுக்காக தானே நீங்கள் எடுக்கிறீங்க. நீங்கள் போய் மெடிக்கல் டெஸ்ட் பண்ணணும். மெடிக்கல் டெஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு இன்சூரன்ஸ் கம்பெனியில் எவ்வளோ ப்ரீமியம் கொடுக்குறாங்களோ அந்த ப்ரீமியம் நீங்கள் பே பண்ணி எடுக்கணும். இப்போ டேர்ம் இன்சூரன்ஸ்க்கும் ஹெல்த் இன்சூரன்ஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து உங்கள் ஹெல்த்தை இன்சூர் பண்ணுறது, டேர்ம் இன்சூரன்ஸ் வந்து உங்களோட லைஃப்பை வந்து இன்சூர் பண்ணுறது. ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிட்டீங்க, ஒரு சர்ஜரி பண்ண போகிறீங்க, ட்ரீட்மெண்ட் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் அதை கிளைம் பண்ணிக்கலாம். ஒரு ஃபாதர், மதர், 2 குழந்தைங்க எல்லாருக்கும் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துக்கலாம். டேர்ம் இன்சூரன்ஸ் அப்படின்றது வந்து வீட்டில் சம்பாதிக்கிறாங்க, அவங்க சப்போஸ் இல்லை அப்படின்னா அந்த வீட்டுக்கு ஒரு ஃபினான்ஷியலாக ஒரு ஹெல்ப் வேணும், அதுக்காக எடுக்கிறதா டேர்ம் இன்சூரன்ஸ். இப்போ நிறைய குரூப் ஹெல்த் இன்சூரன்ஸ், குரூப் லைஃப் இன்சூரன்ஸில் நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. இப்போ அதுக்கும் டேர்ம் இன்சூரன்ஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? அதான் நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா டேர்ம் இன்சூரன்ஸ் அப்படின்றது வந்து உங்களுக்கு பியூர்லி ப்ரொடெக்ஷன் கொடுக்கக்கூடிய ஒரு பாலிசி. மற்ற இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி பண்ணுவாங்க. உங்களுக்கு வந்து அந்த அமௌண்ட் திரும்ப வந்துடும். நீங்கள் வந்து மாதம் கட்டினாலும் சரி, இல்லை வருஷத்துக்கு ஒரு தடவை நீங்கள் கட்டினாலும் சரி, நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. இப்போ வந்து என்டோமெண்ட் பாலிசி இருக்குது, இப்போ வந்து பென்ஷன் பிளான் இருக்குது, யூலிப் பாலிசி, யூனிட் லிங்க்ட் இன்சூரன்ஸ் பாலிசி இருக்குது. ஸோ
ஸோ இது எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு வந்து அதுக்கெல்லாம் நீங்கள் 1 கோடிக்கெல்லாம் வந்து இன்சூரன்ஸ்லாம் எடுக்க முடியாது. அப்படியே எடுத்தாலுமே ப்ரீமியம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ப்ரீமியமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ மற்ற இன்சூரன்ஸ் எல்லாமே வந்து ஒரு சேவிங்ஸ் பண்ணுற மாதிரி, ஒரு சேவிங்ஸ் பிளான் மாதிரி, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் மாதிரி. பியூர்லி வந்து ஒரு ப்ரொடெக்ஷன் வேணும், நான் இல்லைனா என் குடும்பத்தில் இருக்கிறவங்க பாதிக்கப்படக்கூடாது அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா டேர்ம் இன்சூரன்ஸ் இஸ் தி ரைட் ஆப்ஷன். நல்ல ஒரு பெஸ்ட் பெனிஃபிட் ப்ரீமியம் கம்மியாக இருக்கிறதுன்றது டேர்ம் இன்சூரன்ஸை பொறுத்தவரைக்கும். இப்போ நிறைய பேர் என்ன, நல்ல இன்சூரன்ஸ் கம்பெனி எப்படி சூஸ் பண்ணுறது, இல்லை யாரை நம்புறதுனே தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து இப்போ நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ வந்து செக் பண்ணுங்கள். எவ்வளோ வந்து கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ வந்து ஆன்லைனில் நீங்கள் போனீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக செக் பண்ணலாம். ப்ளஸ் வந்து நீங்கள் பாலிசி எடுக்க போகிறீங்க அப்படின்னா ஒரு 2 கம்பெனி 3 கம்பெனியில் கொட்டேஷன் வாங்குங்க. கொட்டேஷன் வாங்கிட்டு என்னென்னலாம் பெனிஃபிட் கொடுக்குறாங்க, அதுக்கு எவ்வளோ ப்ரீமியம் சார்ஜ் பண்ணுறாங்க, அவங்களோட கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ எவ்வளோ இருக்குது, எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் முடிவு பண்ணுங்க. இப்போ நம்ம பாலிசி எடுக்க போகிறப்ப நம்ம கரெக்டான தகவல்களை அவங்கள்ட்ட கொடுக்கணும். நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்க சொல்கிறாங்க, சித்தப்பா சொல்கிறாரு, மாமா சொல்கிறாரு, இல்லை வந்து பேங்க்கில் இருக்கிற மேனேஜர் வந்து கம்பல் பண்ணி எடுக்க சொல்கிறாரு அப்படின்றதுக்காக நீங்கள் ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து சொதப்பிடுவீங்க. இன்சூரன்ஸ் பாலிசி நீங்கள் எடுக்கணும்னு ஒரு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை ப்ராப்பராக ரிசர்ச் பண்ணி இன்சூரன்ஸ் எதுக்காக எடுக்க போகிறோம், நமக்கு என்ன தேவை இருக்குது, நமக்கு என்னென்ன கவரேஜ்லாம் வேணும் அப்படின்றதெல்லாம் வந்து பிளான் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி எந்த கம்பெனியில் கொடுக்குறாங்க அப்படின்ற கொட்டேஷன்லாம் வாங்கிட்டு நீங்கள் எடுத்தீங்கன்னா தான் வந்து அது ஒரு ப்ராப்பரான இன்சூரன்ஸ் பாலிசி. இப்போ வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் எல்லாம் ப்ரீ லுக் பீரியட் அப்படின்றதும் டேர்ம் இன்சூரன்ஸ்லேயும் எப்படி? ஆமாம், ப்ரீ லுக் பீரியட் அப்படின்றது இருக்குது. ப்ரீ லுக் பீரியட் அப்படின்றது என்னென்னா, நீங்கள் வந்து இப்போ ஒரு பாலிசி போட்டுட்டீங்க, பாலிசி வந்து ஒரிஜினல் பாலிசி வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் 15 நாள் வந்து உங்களுக்கு டைம் இருக்கும். அந்த 15 நாள் எதுக்கு அப்படின்னா அந்த பாலிசியை கம்ப்ளீட்டாக நீங்கள் ரீட் பண்ணணும். நீங்கள் வந்து என்னென்னலாம் கேட்டிங்களோ அதெல்லாம் கரெக்டாக வந்து உங்களுக்கு ப்ரொபோசலில் நீங்கள் சொன்ன டீட்டெயில்ஸும் பாலிசியில் வந்திருக்க டீட்டெயில்ஸும் ஒரே மாதிரி இருக்கா, உங்களோட பேர் கரெக்டாக இருக்கா, உங்களோட ஆதார் நம்பரு பேன் நம்பர்லாம் கரெக்டாக இருக்கா, நாமினி வந்து கரெக்டாக இருக்கா, நீங்கள் கேட்ட சம் இன்சூரன்ஸுக்கு தான் வந்து எல்லாமே செக் பண்ணணும். எல்லாமே செக் பண்ணணும். நீங்கள் எதையுமே கண்டுக்காமல் விட்டுட்டீங்கன்னா கிளைம் பண்ணும்போது உங்களுக்கு ப்ராப்ளம். ஸோ அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு கரெக்ஷன் பண்ணுறதுக்காக தான் அந்த ப்ரீ லுக் பீரியடு. இல்லை சப்போஸ் வந்து அந்த பாலிசியே வேறு மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் கேன்சல் பண்ணிக்கிறதுக்கும் உங்களுக்கு வந்து ஆப்ஷன். எவ்வளோ டைம் கொடுப்பாங்க ப்ரீ லுக்? அது 15 நாள் டைம். 15 நாளைக்கு. இப்போ வந்து டேர்ம் இன்சூரன்ஸ் அவங்க எடுத்துருக்காங்க, அவங்க சூசைட் பண்ணிக்கிறாங்க அப்படின்றப்ப கிளைம் கிடைக்கும். அது வந்து ஃபஸ்ட்டு 1 இயருக்கு வந்து கண்டிப்பாக அதை வந்து எக்ஸ்க்ளூஷனில் தான் போட்டிருப்பாங்க மோஸ்ட்லி எல்லா கம்பெனிஸும். இப்போ நாங்கள் டேர்ம் இன்சூரன்ஸை பற்றி நாங்கள் சொன்ன தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறோம். இப்போ நாங்கள் வந்து எங்களோட என்கேஜ் எக்ஸ்பர்ட்ஸ் கம்பெனியில் லைஃப் இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ், ஜென்ரல் இன்சூரன்ஸ், எல்லா டைப் ஆஃப் இன்சூரன்ஸுமே நாங்கள் ஆஃபர் பண்ணிருக்கோம். உங்களுக்கு ஏதாவது ரெக்யர்மெண்ட்ஸ் இருக்குது, கொட்டேஷன் தேவைப்படுது, அது இன்சூரன்ஸை பற்றின டவுட்டுகள் ஏதாவது இருந்துச்சுன்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நான் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன் எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் நம்புகிறேன். உங்களுக்கு இன்சூரன்ஸில் இப்போ நான் சொன்ன கேள்விகள் போக மற்ற உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து எங்களோட என்கேஜ் எக்ஸ்பர்ட்ஸோட காண்டாக்ட் நம்பரில் நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு இன்சூரன்ஸ் ரெக்யர்மெண்ட் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். லைஃப் இன்சூரன்ஸில் ஒரு 20 கம்பெனி நம்ம வந்து ஆஃபர் பண்ணிகிட்ருக்கோம். அது போக ஹெல்த் இன்சூரன்ஸ், ஜென்ரல் இன்சூரன்ஸ்லேயும் மோர் தேன் ஒரு 15 to 20 கம்பெனிஸ் வந்து நம்ம ஆஃபர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சேனலையும் கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு இன்சூரன்ஸ் ரிலேட்டடான ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோவோட உங்களோட மீட் பண்ணுறோம். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் ஜீவராஜ் பேட்ரிக், சிந்தியா ஜீவராஜ். தேங்க்யூ.